பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த சுகபலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல், உங்கள் பிரயாணங்களில் நல்ல பாதுகாப்பு, உங்கள் தொழில் காரியங்களில் வேலை காரியங்களில் நல்ல செழிப்பு உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவரை குற்றப்படுத்துவதற்கு முன்பு, ஒருவரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பு, இந்த மனிதன் இப்படி நடந்து கொள்வதற்கு யார் காரணம் அல்லது எந்த சூழ்நிலையின் நிமித்தம் அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நிதானித்து அறிய பழகி கொண்டோம் என்றால் யாரையும் உடனே நியாயம் தீர்க்க மாட்டோம். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 உவமையில் 3வது உவமை, தகப்பனிடத்திலிருந்து இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை, தனக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரித்து வாங்கி கொண்டு தூரமான ஒரு தேசத்துக்கு போய் மனம் போல வாழ்ந்து எல்லா சொத்துக்களையும் அழித்தான். பிறகு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது. சாப்பிடுவதற்கு வழியில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். பன்றி மேய்த்தா அதன் தவிடுகளை சாப்பிடலாம் என்று பன்றி மேய்க்கு வேலைக்கு போனான். அதிலே அவனுக்கு நினைத்தது போல எதுவும் நடக்கவே இல்லை. நாட்கள் கடற கடற சரீரம் பலவீனப்பட்டது. உடுப்பதற்கு நல்ல வஸ்திரம் இல்லை, உண்பதற்கு ஆகாரம் இல்லை. அவன் புத்தி தெளிந்தவனாய் தகப்பனிடத்திற்கு போவேன், என் தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்பேன், என்னை ஒரு வேலைக்காரனாய் சேர்த்து கொள்ளும் என்று கேட்பேன். அப்படி என்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்து கொண்டா பசியார உண்ணலாம் என்று சொல்லி எழுந்து வந்தான். தூரத்திலிருந்து தன் மகன் வருவதை கண்ட தகப்பன் ஓடோடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். அவனுக்கு செய்ய வேண்டிய அநேக கடமைகளை செய்தார். அவனுக்கு தேவையானவைகளை கொடுத்து அவனை நடத்தினார். பெரிய ஒரு விருந்தை ஆயத்தம் செய்து தன்னை சுற்றி இருந்த உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்களை எல்லாம் விருந்துக்கு அழைத்தார். எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு டைம் எடுத்து நடந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்ப நான் சொல்ல போற காரியம் ஊருக்கும் உலகத்துக்கும் தன்னுடைய மகனுடைய வருகை குறித்து அறிவித்த தகப்பன் வயல்ல வேலைக்கு போன தன் மூத்த மகனுக்கு ஏன் அறிவிக்காமல் போனார்? அதாவது வேதத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அவன் தன் வீட்டில் வரும் வரைக்கும் அங்க என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. வீட்டுக்கு முன்னால பந்தல் கட்டி நல்ல மைக் செட்டெல்லாம் வச்சு ஆடல் பாடல் சத்தங்களெல்லாம் கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரே குழப்பம். வேலைக்காரனை அழைத்து விசாரிக்கிற நிலைக்கு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற காரியம் மூத்த மகனுக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. வேலைக்காரன் சொல்லுகிறான், உடைய சகோதரன் வந்திருக்கிறான். காணாமல் போன சகோதரன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான். மரித்து போன என் மகன் உயிரோடு வந்திருக்கிறான். ஆகவே கொழுத்த கண்டடித்து விருந்து கொண்டாடுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் ஏகப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று வேலைக்காரன் சொன்னபோது அவன் இருதயத்தை அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்பதை நாம் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அவன் வீட்டுக்குள்ள வர மனசில்லாமல் இருக்கிறான். தகப்பனை எதிர்த்து பேசுகிறான். தன் சகோதரன் வந்ததுல அவனுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை என்றெல்லாம் வியாக்கியானம் பண்ணி பிரசங்கிக்கிறோமே தவிர, அவன் அப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு யார் காரணம், என்ன சூழ்நிலை காரணம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்த்தா அவன் சைடிலையும் நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஊருக்கும் உலகத்திற்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தன் மகன் மனந்திரும்பி வந்திருக்கிறான் என்கிற செய்தியை தகப்பன் அறிவித்தவர் ஒரு வேலைக்காரனை அனுப்பியாவது, வயல்ல வேலை செஞ்சது போதும், உன்னுடைய சகோதரன் வந்திருக்கிறான், நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன், நான் ஊர் உலகத்தை எல்லாம் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுக்க அழைத்திருக்கிறேன், நீயும் வா மகனே என்று சொல்லி அந்த தகப்பன் வெளிப்படைத்தன்மையாய் அந்த காரியத்தை தன் மகனுக்கு அறிவித்திருந்தால், அதுக்கு பிறகும் அவன் அந்த வருகையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவனை நாம் குறைபட்டுக் கொள்ளலாம். அவனுக்கு மூன்றாவது ஒரு நபர் மூலமா வீட்டில் நடக்கிற காரியம் தெரியும் போது எப்படி அவன் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான்? அப்படி என்றால் அவன் அந்த அளவுக்கு வேதனையோடு காணப்படுகிறான். எங்க வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அறிவிப்பு இல்லை என்றுதான் அவன் முதல்ல சிந்திப்பான். நம்ம அவன் சகோதரனை ஏற்றுக்கொள்ளாமல் போனான் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனா இதுவல்ல உண்மை என்று நான் நினைக்கிறேன். அந்த காரியங்கள் அறிவிக்கப்படாததுனால அவன் தன் சகோதரனை அந்த கோபத்தினால ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமே. அதனால அந்த சம்பவம் பைபிள் அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து நாம் எந்த அளவுக்கு அடுத்தவர்கள் அல்லது தன்னுடைய சகோதரர்கள் என்னிடத்தில் எந்த காரியத்திலும் கேள்வி கேட்காத அளவுக்கு அவர்களை நான் நடத்த பழகி கொள்ள வேண்டும், அதற்கான கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அல்லது திருமணத்தில் அல்லது சில முக்கியமான நிகழ்வுகளில் பங்கெடுக்காமல் போனார்கள் என்று சொல்லி நம்ம சிலரிடத்தில் சகோதரர்களை குறித்தோ நண்பர்களை குறித்தோ அதிகமாக பழக்கத்தில் இருந்தவர்களை குறித்தோ பேசினால், நீங்கள் சரியான அறிவிப்பு அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வராமல் இருந்தால் மாத்திரம்தான் ஒருத்தரிடத்தில் வேணும்னு அவங்கள பற்றி சொல்லலாம். நம்ம சரியான முறையில் முறையான வழிகளில் நியாயமா அவர்களை அழைக்க வேண்டிய விதத்தில் அழைக்காம ஏதோ பெயருக்கு கடமைக்கு அவர்களை அழைக்கும் போது சில நேரங்களில் அவங்க வருவதற்கு யோசிப்பார்கள். ஆனால் நம்ம தான் அதில் முதல் குற்றவாளி என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே பிரியமானவர்களே, ஒருவர் முரட்டாட்டம் பண்ணுகிறார் என்றால் அந்த முரட்டாட்டத்துக்கு காரணம் அல்லது அதுக்கு கீ நான் தான் தொடங்கி வைத்தேன், அவன் முடித்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவரிடத்தில் சில காரியங்களில் இன்னும் ஞானமாய் நடந்து கொள்வதற்கு அவரிடத்தில் கிருபையை கேட்டு இரண்டு பக்கத்திலும் தவறில்லாதபடிக்கு ஞானமா நடந்து கொள்ள ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அதற்குள்ள கிருபைகளை கேட்டு செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் குடும்பங்களை கட்டி எழுப்பத்தக்கதான அந்த ஞானம் கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். பிரிவினைகளுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு நபர் அல்ல, அது சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினரிடத்திலும் தவறு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை கொடுத்து ஆண்டவரே, சமாதானமாய் சந்தோஷமாய் குடும்பமாய் ஐக்கியமாய் சகோதர சிநேகத்தோடு வாழ நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.